ஹாய், இன்னைக்கு தசாவதாரம் சீரீஸில் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரமோட வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஷ்ணு பகவானோட 10 அவதாரங்களில் 4வது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். ஸோ இந்த அவதாரம் தோல் வரை மனுஷ உருவிலையும் தலைக்கு மேலே சிங்கத்தோட உருவிலையும் இருப்பார் இந்த பெருமாள். ஸோ இந்த அவதாரம் பற்றிய முக்கிய செய்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். அசுரர் ஹிரண்யக்ஷான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். அவன் தன்னோட தவ வலிமையினால் பிரம்மாவை மகிழ வச்சு அவன் வரம் வாங்கினான். ஆக்சுவலி என்ன வரம் பார்த்தீங்கன்னா, மனிதனாலும் விலங்காலும் எந்த உள்ளூரில் வெளியூரில் இரவு நேரம் பகல் நேரம் அப்புறம் எந்த ஆயுதத்தினாலையும் தனக்கு மரணமே நேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கினான். ஸோ இந்த வரத்தினால அந்த ஹிரண்யக்ஷா ரொம்ப பெருமிதத்துடன் தன்னை கடவுள் மாதிரி தனக்குத்தானே நினச்சிண்டு எல்லாரும் தன்னையே வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயமாக்கினான். ஆனால் அவனுடைய மகன் பிரகஸ்லாதன் அவன் விஷ்ணுவோட பயங்கரமான பக்தன். விஷ்ணுவை நேரடியாக பக்தியோட வழிபடுற ஒரு பையனாக இருந்தான். ஆனால் இருந்த ஹிரண்யக்ஷாவுக்கு ரொம்ப கோபம். பிரகஸ்நாதனை நிறைய வாட்டி கொல்ல முயற்சி பண்ணான். ஆனால் பெருமாள் அவன் கூடவே இருந்ததுனால அவனை காப்பாற்றிகிட்டே இருந்தார் ஒரு வாட்டியும். கடைசியில் ஒரு வாட்டி இந்த ஹிரண்யக்ஷாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. பையனை பார்த்து உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூணை தட்டி கேட்கும்போது அப்போ தான் பையன் என்ன சொல்லுவான்னா, அவர் தூணிலும் இருக்காரு அப்படின்னு சொல்லி, விஷ்ணு தூணிலும் இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே தூணில் ரொம்ப கோபமாக தட்டுவான். அப்போ தூணிலிருந்து விஷ்ணு நரசிம்ம அவதாரமாக தோன்றி ஹிரண்யக்ஷாவை முழுங்கும் சாயங்கால வேளையில் தர மீதும் இல்லாமல் ஆகாயம் மீதும் இல்லாமல் இடமான வாசல் படியில் மனிதராலும் இல்லாமல் விலங்காலும் இல்லாமல் தனது என்ன சொல்கிறது அவரோட உருவில் நிரந்தர ஆயுதம் எதுவும் கையில் வச்சுக்காம அவரோட நகம் கொண்டு அவனை வதம் செஞ்சாராம். ஸோ இதன் மூலம் பிரம்மாவுக்கு கொடுத்த வரத்தையும் மீறாமல் அத்துடன் ஹிரண்யக்ஷாவோட திமிரியும் அழிச்சாராம் நரசிம்மர். ஸோ நரசிம்ம அவதாரத்தோட சின்ன பொருள் பார்க்கலாம். நரசிம்ம அவதாரம் அண்மையில் உள்ள தீமையை அழிக்கிறதுக்கு நன்மையை நிலைநாட்டுறதுக்கு சத்தியம் வெற்றி பெறும். இது எல்லாத்துக்கும் தான் நரசிம்மர் அவதாரம் பெருமாள் எடுத்தாரா. ஸோ இது ஒரே நேரத்தில் விலங்காகவும் வடிவமாகவும் மனிதனாகவும் இருந்து நரசிம்மரை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் நரசிம்ம அவதார கதை. என் சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.